என்னோட பேர் பெனின்லால் கிங்ஸ்லி. ஸோ நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சித்தந்தோப்பு, இந்த ஊர் தான், கன்னியாகுமரி மாவட்டத்தில். நான் காலேஜ் வந்து சென்னையில் படித்தேன், இன்ஜினியரிங் காலேஜ். அதுக்கப்புறமா ஒரு 16 வருஷம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணேன். சிங்கப்பூரில் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் சென்னையில் தான் ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஸோ இது வந்து எங்கள் தோப்பு தான். இங்கே வந்து பனைமரம் நிற்கும், தென்னை மரம்லாம் நிற்கும். ஆனால் பனைமரத்துக்கு ஏறுறதுக்கெல்லாம் ஆட்கள் கிடையாது. ஸோ எங்களுக்கு இப்போ பதனி எடுக்கவோ நொங்கு வெட்டவோ எல்லாம் யாரும் இல்லை. அப்போ இதனால வந்து சரி, நம்ம இதே நிலைமை இனி தென்னை மரத்துக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் ஒரு 2012 கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு 2016 கடைசியில் வந்து நாங்கள் சென்னையிலேருந்தெல்லாம் ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்துட்டோம். வந்து 2017 ஜனவரிலேருந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஆரம்பத்தில் ஒரு 3-4 ஸ்டேஜ் மிஷின் பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து இந்த மிஷின் வந்து ஒரு மரத்தில் ஏறி தேங்காயோட இல்லை கொலையோ நமக்கு என்ன தேவைகளை வெட்டிட்டு இறங்குற அளவுக்கு இப்போ நாங்கள் அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை பயன்படுத்தும் போது வந்து நம்ம ஆட்கள் வந்து மேலே ஏற வேண்டிய தேவைகள் கிடையாது. ஸோ மிஷினே வந்து நம்ம தள்ளிட்டு போயிட்டு இதை வந்து யார் வேணாலாம், அது ஒரு பெண்கள் இல்லை முதியவர்கள் பெரியவங்க பயன்படுத்துகிற அளவுக்கு வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணி எளிமையாக்கி அதை தான் வந்து நாங்கள் இனி கொண்டு வருவோம். இப்போ இது வந்து ஒரு ப்ரோட்டோடைப். இப்போ நாங்கள் ட்ரையல் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இதை இனி நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இறங்கிட்டு இருக்கோம். ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணி வரும்போது இதை வாங்கி பயன்படுத்தும் போது நம்ம ஈஸியாக வந்து தேங்காயெல்லாம் வெட்டி எடுக்க முடியும். ஸோ இந்த மிஷின் மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்தது வந்து நமக்கு பாக்கு மரத்துக்கு இதே மாதிரி பண்ணலாம், பனை மரத்துக்கு இதே மாதிரி பண்ணுறதுக்கான ஐடியாஸும் இருக்குது. இப்போ இந்த மிஷினுக்கு வந்து ஸ்குரில் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். ஸ்குரில் அப்படிங்கிற நேமு. இது வந்து மொத்தம் வந்து ஒரு 8 செட் மோட்டார்ஸில் வந்து இயங்கிட்டு இருக்கு. மேலே மிஷின் மேலே அசெண்டிங் மரம் ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு, அதே மாதிரி வந்து அந்த பிளேடை கட்டிங் பிளேடை வந்து கரெக்டாக நம்ம எதை வெட்டணுமோ அதுக்கு மேலே பொசிஷன் பண்ணுறதுக்கு ஒரு 6 மோட்டார்ஸ், ப்ளஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டர். மொத்தம் வந்து ஒரு 8 செட் மோட்டார்ஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து ரிமோட்டு தான். இப்போதைக்கு வந்து கட்டர் யூனிட்டுக்கு மட்டும் நாங்கள் வந்து ஒயர் போட்டிருக்கோம். பட் அதிகம் நாங்கள் ரிமோட்டாக கொண்டு வரதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது வேளாண் அதிகாரிகள் யாராவது வந்து பார்த்தாங்களா? இதுக்கு என்ன மாதிரி இது சொல்லியிருக்காங்க? ஏதாவது அட்வைஸ் ஏதாவது கொடுத்தாங்களா? நம்ம நாங்கள் சமீபத்தில் வந்து வேளாண் அதிகாரி சென்னையில் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்தோம், அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அவங்க வந்து ஒரு 2 இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து ஒரு பிளேடை வந்து இந்த மாதிரி ஸ்விங் பண்ணுங்க, அது மாதிரி வந்து மிஷினுக்கு மேலே வந்து ஒரு கவர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இது நம்ம அணில். ஸோ அணில் வந்து மரத்தில் பயங்கர வேகமாக ஏறும், அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் நாங்கள் ஸ்குரின் எடுக்கிறோம். என்ன காஸ்ட்டு கொடுக்கலாம் ப்ராடக்ஷனில்? இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன காஸ்ட்டுக்கு கொடுக்கலாம்? ஏன்னா பொதுவாக விவசாயிகள் ஏழையாக தான் இருப்பாங்க. இப்போ இதை வாங்குற அளவுக்கு காஸ்ட்டில் இருக்குமா, இல்லை எந்த மாதிரி இருக்கும்? கண்டிப்பாக இப்போ ஆரம்பத்தில் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் வரும்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2.5 lakhs கிட்ட இந்த மிஷின் வந்து செல்லிங் காஸ்ட்டில் வரும். ஸோ மாஸ் ப்ரொடக்ஷன் போகும்போது அந்த காஸ்ட் வந்து வேரியேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்.